ஓகே. செப்டம்பர் 27, 2025 போன வருஷம். யாராலையுமே மறக்க முடியாத நாள். குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களால் மறக்க முடியாத நாள். மிக மோசமான நாள். நடக்கக்கூடாத சம்பவம் நடந்த நாள். கரூர் சம்பவம், அதை தான் சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அன்றைக்கு தாவேகா தலைவராக இருந்த நம்ம விஜய் அண்ணன் அங்கே அவரோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனப்போ ஏற்பட்ட சம்பவம். 41 உயிர்களை நம்ம அன்றைய தினம் பறி கொடுத்தோம். எல்லாருமே விஜய் அண்ணனை பார்க்க வந்தவங்க, அவர் என்ன பேச போகிறாரு அப்படின்னு கேட்க வந்தவங்க. கிட்டத்தட்ட அந்த சம்பவம் நடந்து இன்றைக்கு 9 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அங்கே அந்த மக்களை சந்தித்து அவங்களுக்கு ஆதரவாக பேச போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல். கடவுள் புண்ணியத்தில் அது மாதிரி திரும்பவும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் நல்லபடியாக அந்த பயணத்தை முடிச்சுட்டு வரணும்னு உங்கள் கூட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி போகிறாங்க. 2 மாதம் கழித்து முதலமைச்சராக, தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்று இன்றைக்கி போகிறாங்க. இது அன்றைய தினம் ஒரு அரசியல், தமிழ்நாடு அரசியலை ஒரு புரட்டி போட்ட சம்பவமாக அது மாறிடுச்சு. அவங்க விஜய் அண்ணனுக்கும் சரி, அந்த கட்சிக்கும் சரி, அது அவ்வளோதான். இந்த அரசியல், விஜய் அண்ணனோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. சினிமா பயணத்தையும் விட்டுட்டு ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அஸ்தமனம் ஆயிடுச்சு அவரோட அரசியல் வாழ்க்கை அப்படின்னு சொன்ன அந்த சம்பவம் இன்றைக்கி அந்த 41 ஆத்மாவோட ப்ளஸ் தமிழ்நாட்டு மக்களோட அனைவரும் சப்போர்ட்டால் இன்றைக்கி ஒரு வழியாக நம்ம அண்ணனை சிஎம்மாக ஆக்கியாச்சு. அப்படி அந்த சொன்ன சம்பவம் அதிலிருந்து அதுக்கப்புறம் அவருக்கு நடந்த எல்லா விஷயம், ஒரு நெகட்டிவான விஷயம் ஸ்ப்ரெட் ஆனால் கூட அது முழுக்க அவருக்கு பாசிட்டிவாகவே மாறிடுச்சு. நான் அப்படி தான் பார்க்குறேன். ப்ளஸ் இப்போது அந்த கரூர் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவங்களுக்கு அரசு வேலை தரப்போகிறதா தகவல். தெரில, அன்றைக்கி அதை பற்றி பேச போகிறாரா என்னன்னு சொல்லிட்டு.